Hi, hello and welcome back to our கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஷவர்மா தாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நல்ல டேஸ்டியான ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷவர்மானால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் உள்ள அந்த சிக்கன் அதோட சாஸ் எல்லாமே பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க இந்த ஷவர்மா கடையில் எப்படி பண்ணுவாங்க, அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ வாங்க ஷவர்மா எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம ஷவர்மா பண்ணுறதுக்கு நமக்கு மைதா மாவு தேவைப்படும். நாங்கள் இங்கே மைதா மாவு 2 கப்பு நாங்கள் இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வைக்க நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அடுத்ததாக நம்ம உள்ளே வெஜ்ஜி ஸ்டஃப் வைக்க கோஸ் ஒரு அரை கோஸ் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் 1 கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் 2 கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மயோனைஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். மயோனைஸ் எப்படி பண்ணுறது நாங்கள் எங்கள் சேனலில் பண்ணியிருக்கோம். நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் லீவ் பண்ணுறோம். அடுத்ததாக சீஸ் நாங்கள் 1 கியூபை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். வினிகர் 2 ஸ்பூன் அளவு, பெப்பர் கொஞ்சம் தேவையான அளவு. இப்போ நம்ம ஷவர்மா பண்ணுறதுக்காக மைதா மாவு 2 கப்பு நம்ம இங்கே எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த மாவில் பால் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் ஒரு அரை டம்ளர் அளவு நம்ம பால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த போன்லெஸ் சிக்கனில் நம்ம கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போது 1 ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூளை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷவர்மாக்குள்ளே வெஜ்ஜி ஸ்டஃபாக வைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச நம்ம கேப்சிகமையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பாதி கோஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் கிரேட் பண்ணி வச்ச ஒரு சீஸ் க்யூபை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் 2 ஸ்பூன் வினிகர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு உப்பை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் நம்ம சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சிக்கன் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீஸை இன்னும் நல்லா குட்டி குட்டியாக பிச்சு வச்சிடலாம். நல்லா பிச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெஜ்ஜீஸில் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, இப்போ நம்ம அதை நல்லா உருண்டை போட்டுடலாம். நல்லா உருண்டை போட்டதும் இப்போ நம்ம அதை ரோல் பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டையை எடுத்து அந்த பாலை நம்ம ரோல் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம தவாவில் போட்டுடலாம். தவா நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை போட்டுடலாம். இந்த மாவு நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம எண்ணெய் ஆயில் எதுவும் சேர்க்காமல் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு பார்த்தாலே இதில் நல்லா பபிள்ஸாக வரும். இந்த மாதிரி தான் வரணும். நம்ம ஆயில் இதெல்லாம் பண்ணோன்னா நல்லா மொறுன்னு வரும். ஸோ இது இப்படியே பண்ணாலே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்காமல் இப்படி பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நல்லா சுட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாவது ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கலாம். சப்போஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது பேப்பர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது பேப்பர்னால் நம்ம பிளாஸ்டிக் பேக் பேப்பர் இருக்கும்ல, அதில் லைட்டாக இருக்கிற பேப்பர் மாதிரி கீழே நம்ம வச்சுக்கலாம். ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோன்னா, நம்ம ஷவர்மா ரோல் பண்ணும்போது அது அப்படியே இருக்கும். நம்ம அது இல்லாமல் நம்ம அப்படியே ரோல் பண்ணோன்னா உள்ளே இருக்க ஸ்டெப்ஸ்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மயோனைஸ் நம்ம மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து நம்ம மேலே வச்சிடலாம். இப்போது ஸ்டஃப் வச்சாச்சு. இப்போது ஸ்டஃபோடு நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டஃபோடு சேர்த்து நம்ம ஃபஸ்ட் ரோல் பண்ணோம். இப்போ அடுத்தது அந்த பார்ச்மெண்ட் பேப்பரோடு சேர்த்து நம்ம இப்போ இங்கே ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எம்மியாக சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, ஷவர்மா ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஷவர்மாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.